இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப சுவையான சிக்கன் ரோஸ்ட் எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இது வந்து சாதம், சப்பாத்தி, பரோட்டா, தோசை, ஃப்ரைட் ரைஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப பொருத்தமாக இருக்கும். சிக்கனில் நிறைய விதமாக நம்ம செய்வோம். ஆனால் இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம இதை பார்க்கலாம். அதுக்கு 1/2 கிலோ சிக்கன் எடுத்து மஞ்சள்தூள், உப்பு போட்டு நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். ஒரு மிக்சிங் பவுலில் 1/2 கிலோ சிக்கனையும் சேர்த்துருக்கேன். அதோட 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு 1 டீஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூனு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாம். இது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊறணும். நம்ம முன்னாடியே கலந்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு மசாலா அரைக்க தேவையான பொருளை பார்த்துடலாம். மிளகாய் வந்து காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு 8 to 10 மிளகாய் எடுத்துக்கலாம். பட்டை, கிராம்பு இதெல்லாம் எடுத்துக்கலாம். தயிர் 1/2 கப் எடுத்துக்கலாம். சோம்பு, ஜீரகம், மல்லி, மிளகு எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ இதை வறுத்துக்கலாம். ஸ்டவ்வில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு துண்டு பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸு, 2 லவங்கம், 1/2 டீஸ்பூனு மிளகு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூனு தனியா விதை, 10 மிளகாய், காஷ்மீரி மிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டியோ குறைச்சோ சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். கரைஞ்சிடாமல் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கலாம். ஆறுட்டுன்னு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அதோட 1 ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1 துண்டு புளி, 1/2 எலுமிச்சம்பழம் சாறு எல்லாம் விட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இதை நல்லா நைஸாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நம்ம கலந்து வச்சோம் இல்லையா, நல்லா ஊறி வந்துருச்சு. சிக்கனோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு, மஞ்சத்தூள்லாம் சேர்த்து கலந்து வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ ஊறிடுச்சு. நம்ம இதை கடாயில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வரணும். சிக்கன் நல்லா வதங்கணும். இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுறலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிடலாம். நல்லா வதங்கி வந்துடுச்சு. ஸ்டவ்வில் கடாய் வச்சு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். அதோடு நம்ம அரைச்சி வச்ச மசாலாவும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கி வரணும். எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வரணும். சட்டுன்னு சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் வேலையாயிரும். ரொம்பவும் நல்லா காரசாரமாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். ஓரளவுக்கு வந்திருக்கு. இன்னும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கி திக்காகி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடணும். நல்லா கலந்து விட்டுறலாம். அடி பிடிக்காத அளவுக்கு கலந்து விட்டுக்கணும். இது நல்லா வதங்கி வந்த பின்னால் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நம்ம தயிர் சேர்த்துக்கணும். நல்லா வதங்கிருச்சு. நல்லா வதங்கி திக்காகி வந்துருச்சு. இப்போ நம்ம இதோட 1/2 கப்பு தயிர் சேர்த்துக்கலாம். ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வரட்டுன்னு நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு. இப்போ நம்ம வதக்கி வச்சுருந்த சிக்கனை சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து கலந்து விட்டுறலாம்.
நல்ல சுவையாக இருக்கும். எல்லாத்துக்குமே ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம முன்னையே சிக்கனில் உப்பு சேர்த்து தான் ஊற வச்சுருக்கோம். உப்பு பார்த்து அதுக்கு தகுந்தது சேர்த்துக்கணும். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். மிக்ஸி ஜாரில் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்து நம்ம சிக்கனோட சேர்த்துக்கலாம். தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஒரு 1/4 டம்ளர் மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் சிக்கனை வேக வச்சிடலாம். வேகட்டும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நல்லா சிக்கன் நல்லா வெந்து நல்லா வந்திருக்கு. நல்லா வாசனையாக இருக்குது. நல்லா சூப்பராக திக்காகி வந்திருக்கு பாருங்கள். இப்போ ரெடி ஆயிடுச்சு. நம்ம இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துனா நல்லா வாசனையாக ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சிக்கன் ரோஸ்ட்டு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா யாருமே வீட்டில் வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்துக்கும் நம்ம வச்சு ஒயிட் ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப அருமையாக இருக்கும். சப்பாத்தி, பரோட்டா எல்லாத்துக்குமே, ஃப்ரைட் ரைஸு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். சிக்கனில் நிறைய ஐட்டம் செய்யலாம் விதவிதமாக. இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். நெய் ரோஸ்ட்டு இது சூப்பராக இருக்கும். சிக்கன் நெய் ரோஸ்ட்டு ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க. சட்னி ஈஸியாகவும் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். மறுபடியும் செய்ய சொல்லி கேட்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.